போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கெடுபிடி காட்டியதும் ராசாத்தி பயங்கர கோபத்தோட போனை எடுத்து பூங்கொடிக்கு கால் பண்ணாங்க. பூங்கொடி தலையில கட்டு போட்டுட்டு வலியோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தப்போ போன் அடிச்சது. போனை எடுத்த பூங்கொடி ஹலோ சொல்லுங்க அத்தை அப்படின்னு தயக்கமா கேட்டா. அதுக்கு ராசாத்தி ரொம்ப அவசரமாவும் ஆத்திரமாவும் ஏய் பூங்கொடி என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில, உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கத்துனாங்க. பூங்கொடி அதிர்ச்சியாகி என்னது போலீஸ் ஸ்டேஷனா, எதுக்கு அத்தை என்னை அங்கே வர சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா. ராசாத்தி சீறிக்கிட்டே எதுக்கு கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா பூங்கொடி, அந்த மாயாண்டி குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை பாடுபடுத்தி தலையில 8 தையல் போடுற அளவுக்கு காயம் உண்டு பண்ணிருக்காங்க. அவங்களே சும்மா விட முடியுமா, பதிலுக்கு நாம ஏதாவது பண்ணணும்ல, அவங்க 2 பேரையும் 10-15 நாள் ஜெயில தள்ளி அசிங்கப்படுத்தணும், அதுக்காகத்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், நீ உடனே அங்கே வந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. பூங்கொடி பதற்றத்தோட அத்தை என்ன பேசுறீங்க நீங்க, அதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசியம் வந்துச்சு, அங்கே அப்படி எதுவுமே நடக்கல அத்தை, நான் தான் சொல்றேன்ல அது எதேச்சையா நடந்த ஒரு விபத்து அப்படின்னு விவரிச்சா. அதுக்கு ராசாத்தி விபத்தோ என்னவோ, ஆனா சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா கிடைச்சிருக்குடி, அந்த மாயாண்டியும் மீனாட்சியும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்கணும், கோர்ட்டுப்படி ஏறணும், அங்கிருந்து நேரா ஜெயிலுக்கு போகணும், வீட்டுக்கே போக கூடாது, நீ அங்கே வந்தா தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும், கிளம்பி வா அப்படின்னு அதிகாரமா சொன்னாங்க. பூங்கொடி ரொம்ப கோபமாவும் வருத்தமாவும் ஐயோ அத்தை நிஜமாவே எனக்கு தலை வின்னு விண்ணுன்னு வலிக்குது அத்தை, அடிப்பட்ட இடத்துல ரத்தம் உறைஞ்சு என்னால நகரக்கூட முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த சின்ன விஷயத்துக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்காதீங்க, அது நியாயமே இல்லை அப்படின்னு சொன்னா. ராசாத்தி விடாம நியாயமா, அந்த மாயாண்டி குடும்பத்துக்கு நியாயம் ஒரு கேடா, கல்யாண நேரத்துல உன்னை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு பார்த்தவங்க தானே அவங்க, அன்னைக்கு தப்பிச்ச அவமானத்தை இன்னைக்கு நாம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பூங்கொடி அதுக்கு அத்தை நீங்க யோசிக்கிறது ரொம்ப தப்பு, அவங்க மேல நாம தேவையில்லாம தப்பு சுமத்துனா நாளைக்கு உண்மை வெளியே வரும்போது நாம தான் மூக்கொடைஞ்சு நிப்போம், மாயாண்டி மாமாவுக்கும் மீனாட்சி அத்தைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் நல்ல பேர் வச்சிருக்காங்க, அன்னைக்கு கருங்கல் பாண்டி கிட்ட நான் மாட்டி நின்னப்போ கூட அழகர் மச்சான் தான் வந்து காப்பாத்தினாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த இதோட விடுங்க அத்தை அப்படின்னு கெஞ்சினா. அப்போ ராசாத்தி கிட்ட இருந்து போனை மஞ்சமலை பிடுங்கி பேச ஆரம்பிச்சாரு. மஞ்சமலை ரொம்ப கோபமாவும் சென்டிமெண்டாவும் பூங்கொடி என்னடி பேசுற நீ, உன் அப்ப நீங்க எவ்வளவு ஆத்திரத்துல நிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, அந்த மாயாண்டிய ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல அவமானப்படுத்தணும், அவனை என் காலடியில மண்டியிட வைக்கணும்னு நான் வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நீ என்னடானா அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டே இருக்க அப்படின்னு கத்துனாரு. பூங்கொடி அழுகையோட அப்பா நான் யாருக்கும் சொம்பு தூக்கலப்பா, இல்லாத ஒன்ன சொல்லி ஒரு குடும்பத்தை பழி வாங்குறது தப்புன்னு தான் சொல்றேன், நாம பண்ற அநியாயத்தால நாளைக்கு நமக்கே ஏதாச்சும் ஆபத்து வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா. மஞ்சமலை போலியான ஏக்கத்தோட நான் நாளைக்கு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது பூங்கொடி, என் வாழ்நாளுக்குள்ள அந்த மாயாண்டி குடும்பம் தலைகுனிஞ்சு நிக்கிறத நான் பாக்கணும்டி, உன் அப்பனோட ஆசைக்காக இந்த ஒரு பொய் உன்னால சொல்ல முடியாதா, உன் அப்பன் நிம்மதியா சாகணும்னா நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சென்டிமெண்டா அட்டாக் பண்ணாரு. பூங்கொடி மனசு உடைஞ்சு போய் சரிப்பா சரி, நீங்க ஆசைப்பட்டபடியே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றேன், ஆனா நான் வர்ற வரைக்கும் அங்கே எந்த கம்ப்ளைண்ட்டையும் எழுதி கொடுத்துறாதீங்க, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா. வீட்ல இருந்து கிளம்பும் போது மாயாண்டி சோகமா உட்கார்ந்து இருந்ததை பாத்துட்டு மாமா நான் எங்க அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு பூங்கொடி சொன்னா. மாயாண்டி பரிவா என்னம்மா பூங்கொடி தலையில இவ்ளோ பெரிய காயம் வச்சுட்டு இந்த நேரத்துல எங்க கிளம்புற, இரு நான் அழகரை கூப்பிட்டு கார்ல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பூங்கொடி பதற்றமா வேண்டாம் மாமா, அவர் கூடவெல்லாம் நான் வர விரும்பல, நான் தனியாவே ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், அப்பா வர சொன்னாரு, என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி போனா. போலீஸ் ஏட்டு போய் மாயாண்டியையும் மீனாட்சியையும் விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அங்கே இன்ஸ்பெக்டர் கடுமையா வாங்க மாயாண்டி, என்ன பெரிய ஊர் பெரிய மனுஷன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டு மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கீங்கன்னு உங்க சம்பந்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, என்ன நடக்குது உங்க வீட்ல அப்படின்னு கேட்டாரு. மீனாட்சி கைகூப்பி நடுங்கிக்கிட்டே ஐயோ சாமி அம்மா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நான் என் மருமகளை என் சொந்த பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறேன், அவ தலையில காயம் பட்டது எதேச்சையா நடந்த ஒரு விபத்துங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க. மாயாண்டி அமைதியா மேடம் என் மேலையும் என் பொண்டாட்டி மேலையும் இந்த ஊர்ல இருக்கிற யார்கிட்ட வேணும்னாலும் விசாரிச்சு பாருங்க, நாங்க யாருக்கும் கொடுமை பண்ணவங்கல்ல, பூங்கொடிக்கு அடிபட்டது ஒரு விபத்து, அவகிட்டயே கேளுங்க அவளே உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொன்னாரு. இடையில புகுந்த ராசாத்தி பொய் சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் மேடம், பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க, பூங்கொடிய வரதட்சணை கேட்டு பாடுபடுத்துறாங்க, அவ தலையில 8 தையல் போடுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு கத்துனாங்க.
அந்த நேரத்துல பூங்கொடி ஸ்டேஷனுக்குள்ள வந்தா. இன்ஸ்பெக்டர் பூங்கொடியை பார்த்து, வாங்க பூங்கொடி, இப்போ சொல்லுங்க, உங்க மாமனாரும் மாமியாரும் உங்களை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்களா? உங்க புருஷனும் அந்த வீட்ல இருக்கிறவங்களும் உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிறாங்களா? பயப்படாம உண்மைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. பூங்கொடி ஏதோ சொல்ல வாயை திறந்த அந்த வினாடியில, நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா பேச்சி ஆவேசமா உள்ள வந்தாங்க. பேச்சியை பார்த்ததும் மஞ்சள் மலை, ராசாத்தி, சொடலை 3 பேருக்கும் பயம் வந்துடுச்சு. மஞ்சள் மலை திடுக்கிட்டு, பேச்சி, நீ எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு கேட்டாரு. பேச்சி இன்ஸ்பெக்டர் கிட்ட, மேடம், என் பொண்ணை எதுக்காக இங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க யாருமா அப்படின்னு கேட்க, பேச்சி, நான் தான் மேடம், இந்த பூங்கொடியை பெத்த அம்மா அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர், ஓ, அம்மாவா நீங்க? நல்லது. நீங்க ஏன் கேஸ் கொடுக்க வரல? உங்க வீட்டுக்காரரும் நாத்தனாரும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. பேச்சி ராசாத்தியையும் சொடலையையும் முறைச்சுக்கிட்டே, மேடம், இவங்க கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் அத்தனை போய், எல்லாமே சுத்த போய் மேடம் அப்படின்னு உரக்க சொன்னாங்க. மீனாட்சி கண்ணீரோட, பேச்சி, நாங்க பூங்கொடிய அடிச்சு கொடுமைப்படுத்திட்டோம்னு இவங்க என் மேலையும் உங்க அண்ணன் மேலையும் பழியை போட்டு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்கடி அப்படின்னு சொன்னாங்க. பேச்சி, நீ அமைதியா இரு மீனாட்சி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மீனாட்சிய அமைதிப்படுத்திட்டு மஞ்சள் மலையை பார்த்து கோபமா கேட்டாங்க, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? சொந்த பொண்ணோட வாழ்க்கைய வச்சு விளையாட உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வந்துச்சு? அவ அந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னு நினைக்காம இப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு மனசாட்சி இல்லையா? மஞ்சள் மலை ஆத்திரத்தோட, ஏய் பேச்சி, மூடிட்டு ஓரமா நில்லுடி, புருஷன் பேசுற இடத்துல பொண்டாட்டிக்கு என்னடி வேலை? நாங்க என் பொண்ணோட பழிவாங்குதலுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. பேச்சு விட்டு கொடுக்காம, பழிவாங்குறதா? யார் யாரை பழிவாங்குறது? பொண்ணை பெத்தவ நான் உயிரோட இருக்கிறப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையில விஷத்தை கலக்குறீங்களா அப்படின்னு திரும்ப கேட்டாங்க. ராசாத்தி குறுக்கே வந்து, ஏய் பேச்சி, பெத்த அம்மான்னு பெரிய இவளாட்டம் பேசாத. அந்த மாயாண்டி குடும்பம் எவ்வளவு மோசமானதுன்னு உனக்கு தெரியாதா? உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பேச்சி ராசாத்தியை பார்த்து, அடங்குடி ராசாத்தி, எனக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்காக என் பொண்ணு விஷயத்துல நீ தலையிடாதன்னு என்கிட்ட சொல்ல வர்றியா? என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போனா நீ சந்தோஷப்படுவ? ஏன்னா உனக்கு உன் பழிவாங்குற எண்ணம் தான் முக்கியம். மேடம், இவளெல்லாம் ஒரு மனுஷியே இல்லை மேடம் அப்படின்னு ஆவேசப்பட்டாங்க. மஞ்சள் மலை பொறுமை இழந்து பேச்சி அடிக்க கைய ஓங்குனாரு. ஏய், என்னடி ரொம்ப பேசுற? அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. இன்ஸ்பெக்டர் மேஜையை ஓங்கி தட்டி, மிஸ்டர் மஞ்சள் மலை, ஹேய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்க பொண்டாட்டி மேல கைய ஓங்குறீங்க, மரியாதையா கையை கீழே இறக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு. அப்புறம் பேச்சிக்கிட்ட, அம்மா பேச்சி, இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவனை உள்ள தள்ளுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அதுக்கு பேச்சி, வேண்டாம் மேடம், பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல அவர் ஏதோ ஆத்திரப்பட்டுட்டாரு. அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் வரல, ஆனா என் பொண்ணு விஷயத்துல நடந்த உண்மைய சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பூங்கொடி பக்கம் திரும்பி, பூங்கொடி, இங்க பாருடி, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இவங்க சொல்ற பொய்ய கேட்டு உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத, நடந்த உண்மையை மேடம் கிட்ட சொல்லுடி அப்படின்னு பேச்சு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் பூங்கொடியை பார்த்து, சொல்லுங்க பூங்கொடி, உங்க அம்மா சொல்றது உண்மையா இல்ல உங்க அப்பா சொல்றது உண்மையா? உங்க மாமியார் வீட்ல உங்களை உண்மையிலேயே கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டாரு. பூங்கொடி தலையை குனிஞ்சுகிட்டே, இல்லை மேடம், அப்படி எதுவுமே நடக்கல. என் மாமனாரோ மாமியாரோ என் புருஷனோ என்னை எந்த கொடுமையும் பண்ணல. எனக்கு தலையில அடிபட்டது ஒரு எதேச்சையான விபத்து தான். அவங்க என் மேல ரொம்ப அன்பாத்தான் இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொன்னா. இன்ஸ்பெக்டர் மஞ்சள் மலையையும் ராசாத்தியையும் முறைச்சு, கேட்டதா உங்களுக்கு? பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோட நேரத்தை வீணடிச்சதுக்காக உங்க 2 பேரையும் உள்ள தள்ள முடியும். போங்க, கிளம்புங்க எல்லாருமே அப்படின்னு விரட்டினாரு. அப்புறம் மாயாண்டி கிட்டையும் மீனாட்சி கிட்டையும், நீங்க 2 பேரும் கிளம்பலாம் ஐயா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அனுப்பி வச்சாரு. எல்லாரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாங்க. மஞ்சள் மலை கத்திக்கிட்டே வந்தாரு. ஏய் பேச்சி, நில்லுடி அங்கே, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? என் தலையில மண்ணை அள்ளி போட்டுட்டியேடி. ஆட்டோவில ஏறப்போன பேச்சியை பார்த்து மஞ்சள் மலை கத்துனதும் ஆட்டோ டிரைவர் வண்டியை நிறுத்தினான். மாயாண்டி ஆவேசமா, மஞ்சள் மலை, நில்லுடா அங்கே, என்னடா ஓவரா சத்தம் போடுற? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்கோன்னு பாக்குறேன். என் தங்கச்சி அசிங்கப்படுத்தி பேசிட்டு போனா நான் சும்மா பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியாடா அப்படின்னு கேட்டாரு. மஞ்சள் மலை, உன் தங்கச்சி என்னடி பண்ணா? என் மானத்தை போலீஸ் முன்னாடி வாங்கிட்டா. என்னை எதிர்த்து பேசிட்டு அவ இப்போ என் கூட வரப்போறாளா இல்லை உன் கூட வரப்போறாளா அப்படின்னு பேச்சியை பார்த்து கேட்டாரு. பேச்சி ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி, மஞ்சள் மலை, நீங்க என்ன கூப்பிடுவீங்க, நான் உங்க பின்னாடி கெஞ்சி கூத்தாடி வருவேன்னு எதிர்பார்த்தீங்களா?
இனிமே அப்படி நடக்காது அப்படின்னு கெத்தா சொன்னாங்க. மஞ்சள் மலை அதிர்ச்சியா, என்னடி சொல்ற நீ அப்படின்னு கேட்டாரு. பேச்சி உரத்த குரலில், ஆமா ஐயா, இனிமே நான் 1 மாசத்துக்கு என் பொண்ணு பூங்கொடி கூட என் அண்ணன் மாயாண்டி வீட்ல தான் தங்க போறேன் அப்படின்னு அதிரடியா அறிவிச்சாங்க. மஞ்சள் மலை கோபமா, என்னடி உளறுற, என் எதிரி வீட்ல போய் நீ தங்க போறியா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு பேச்சி, உங்க சம்மதத்தை கேட்க நான் ஒன்னும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல. இத்தனை வருஷமா என் அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு தான் எனக்கு அனுமதி இல்லை. ஆனா என் பொண்ணு கட்டின வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. என் பொண்ணு வீட்ல போய் நான் 1 மாசம் தங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ராசாத்தி பயத்தோட, ஏய் பேச்சி, என்னடி நாடகம் ஆடுற? புருஷனை விட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு போறதுதான் உனக்கு பெருமையா அப்படின்னு கேட்டாங்க. பேச்சி ராசாத்தியை நெருங்கி வந்து, ஏய் ராசாத்தி, உன் சாயம் விழுக்கிற காலம் வந்துடுச்சுடி. இத்தனை நாளா என் புருஷன் மனசுலயும் என் பொண்ணு மனசுலயும் என் அண்ணன் குடும்பத்தை பத்தி விஷத்தை விதைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த விஷத்தை எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அங்கே நல்லதை விதைக்கிறதுக்காகத்தான் நான் அங்கே போறேன் அப்படின்னு சவால் விட்டாங்க. சொடலை பதற்றமா, அக்கா, நீங்க தேவையில்லாம அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அப்புறம் சின்ன ஐயாவுக்கு தான் கோபம் வரும் அப்படின்னு சொன்னான். பேச்சி, வரட்டும், யார் கோபம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த வீட்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் முகத்துல முகமூடி இருக்குன்னு என் பொண்ணுக்கு நான் புரிய வைப்பேன். அவங்க முகத்திரையை நான் கிழிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ராசாத்தி நடுங்கிக்கிட்டே, யார் யார் முகத்திரையை கிழிக்க போற அப்படின்னு கேட்டாங்க. பேச்சு கூர்மையா பார்த்து, யாருதுன்னு இந்த 1 மாசத்துல ஊருக்கே தெரிய வரும்டி ராசாத்தி. பொய் சொல்லி சதி பண்ணி ஒரு குடும்பத்தை பிரிக்க பார்த்தீங்களே, உங்க ஆட்டம் இனிமே செல்லாது. மஞ்சள் மலை, இத்தனை வருஷமா என்கிட்ட பேசாம தானே இருந்தீங்க. இந்த 1 மாசமும் நான் உயிரோடவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை உங்களை காப்பாத்தாம நான் விடமாட்டேன் அப்படின்னு தீர்க்கமா சொன்னாங்க. அப்புறம் பேச்சு பூங்கொடியின் கையை பிடிச்சுக்கிட்டு மாயாண்டியை பார்த்து, போகலாம் நீ, வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. வழி முழுக்க ராசாத்தியும் சொடலையும் மஞ்சள் மலையும் தங்களோட சதி தோத்து போனதை நினைச்சும், பேச்சி மாயாண்டி வீட்டுக்கு போனா உண்மைகள் எல்லாம் பூங்கொடிக்கு தெரிஞ்சிடுமேன்னு பயந்தும் அமைதியா நின்னானுங்க.